கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 17ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. சரவணனும் கார்த்தியும் சேர்ந்து நேராக தீபாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ சரவணன் சொல்கிறாரு, என்ன கார்த்தி, காரு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருப்புக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, நீங்கள் ஸ்பீடாக ஓட்டுறது எனக்கு நல்லாவே தெரியுது கார்த்தி, ஸ்பீடாக போங்க போங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமாக ஓட்டுறாரு. நேராக ஹாஸ்பிட்டலில் இறங்குறாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாரு, சரி வாங்க கார்த்தி போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் கார்த்தியும் அங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. அதே நேரத்தில் கார்த்தியும் சரவணனும் வந்துக்கிட்டு இருக்காங்களா. அதே ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னா, அந்த ஐஸ்வர்யா ரேவதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி தீபா இருக்கிறத பார்த்து நேராக ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுறாங்க. 2 பேரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா கார்த்தியையும் சரவணனையும் பார்த்துட்டு செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, எப்படி கார்த்தி இங்கே வந்துட்டான், ஒருவேளை தீபா இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சோ அப்படின்ட்டு. நம்ம ஐஸ்வர்யா நேராக ரேவதி கிட்ட சரி சரி நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ரேவதியும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கார்த்தி நேராக தீபாவை அட்மிட் பண்ணியிருக்கிற இடத்துக்கு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன சார் இது, தீபாவை இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே இல்லையே அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, அதான் கார்த்தி எனக்கும் ஒன்றும் புரியல, சரி ஓகே அங்கே உள்ளவங்க கிட்ட போய் கேட்கலாம் வா அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கார்த்தியும் சரவணனும் நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. அப்போ டாக்டர் ஒருத்தர் வராரு. அவரை டக்குன்னு நம்ம கார்த்தி நிப்பாட்டி, சார் இங்கே தீபான்னு ஒருத்தவங்க அட்மிட் ஆகியிருந்தாங்களே அவங்க எங்கே அப்படின்னு. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, சார் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்களா, யார் டிஸ்சார்ஜ் பண்ணது அப்படின்னு. டாக்டர் சொல்கிறாங்க, பெங்களூர்லேருந்து யாரோ அவங்க ரிலேஷன் சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அவங்க ரிலேஷன் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க, எப்படி அவங்களுக்கு பெங்களூரில் சொந்தம் இருக்கும் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியல, காலையிலே கற்பகம் அப்படிங்கிற லேடி கொண்டாந்து இந்த லேடியை அட்மிட் பண்ணிட்டு போனாங்க, அவங்களோட சொந்தக்காரவங்க யார் கேட்டாலும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க, நானும் அதான் டிஸ்சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, துங்கா அப்படிங்கிறவங்க தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ சரவணன் நேராக கார்த்திகிட்ட, கார்த்தி ஒரு நிமிஷம் வாயேன் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சரவணன் என்ன சொல்கிறாருன்னா, சரவணன் சொல்கிறாரு, நடந்திருக்கிற விஷயத்த பார்த்தா அந்த துங்கா ரவுடி தீபாவை கீதான்னு நினச்சி கடத்திட்டு போயிருக்கணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சார் அந்த துங்கா நல்லவனே கிடையாது, கொலை பண்ணுறதுக்காக தான் அந்த கீதாவையே தேடிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை தீபா உருவத்தில் இருக்க கீதா உருவத்தில் இருக்க தீபாவை கூட கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சார் சீக்கிரம் தீபாவை காப்பாற்றணும் அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி சீக்கிரம் தீபாவை கண்டுபிடிச்சிடலாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அது சீனை ஸ்டிஃப்ட் பண்ணி நேராக அந்த துங்காவை காமிக்கிறாங்க. துங்கா நேராக அந்த வைரவன் கிட்ட ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, வந்துக்கிட்டு தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பைரவன் அந்த தீபான்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அப்போ அவர் போட்டிருந்த அந்த முக்காடு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது. இதை பார்த்ததோட பைரவன் நினைக்கிறாரு, என்ன இது, இதை பார்த்தா தீபா மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு போர்வையை விலைக்கு பார்த்தா அது தீபாவே இல்லை. இதை பார்த்ததோட பைரவாவுக்கு செம அதிர்ச்சி, என்ன இது, எவனோ ஒருத்தன் படுத்திருக்கான், தீபாவை தானே நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு. அப்போ பைரவா நேராக அந்த ரவுடி துங்காவுக்கு கால் பண்ணி, அண்ணா அந்த கீதான்னு நினச்சி நம்ம வேற யாரையோ அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்கா கேட்குறாரு, என்னடா சொல்கிற அப்படின்னு. அப்போ அந்த பைரவா சொல்கிறாரு, ஆமாண்ணா இங்கே இருக்கிறது கீதாவே இல்லை, எவனோ ஒருத்தன் அப்படின்னு. அப்போ அந்த துங்கா கேட்குறாரு, அவனை அடித்து கிளப்பி கேளு அப்படின்னு. அப்போ அந்த பைரவா அவனை அடித்து கிளப்ப, ஆனால் அவரை நினைக்கிறாரு, நீ என்னதான் என்னை அடித்து கிளப்புனாலும் நான் கண்ணை முழிக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு படுத்து கிடக்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த துங்கா சொல்கிறாரு, வண்டியை திருப்பங்கடா சீக்கிரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த நர்ஸுக்காரி தான் ஏதோ பண்ணியிருக்கா, அவளை விடவே கூடாது அப்படின்ட்டு அந்த துங்கா சரியான கோவத்தில் நேராக மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வராரு. துங்கா ரவுடி சொல்கிறாரு, அந்த நர்ஸுக்காரி மேலே எனக்கு ஆல்ரெடி டவுட் இருந்துச்சு, அவள் அப்படி திருன்னு முழிக்கும் பொழுதே நான் சந்தேகப்பட்டேன், கண்டிப்பாக ஏதோ கோல்மால் வேலை பார்க்க போகிறான்னு. அதே மாதிரி கோல்மால் வேலை பார்த்துட்டா, மூஞ்சி ஏண்டி மூடி இருக்கேன்னு கேட்குறதுக்கு
க்ரீன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னான். அவளையும் சேர்த்து தூக்கி போட்டு மிதிக்கணும். சீக்கிரம் வண்டியை திருப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரவுடி அந்த பைரவா எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா துங்கா நேராக அந்த நர்ஸுக்கிட்ட வந்துட்டு, என்ன நான் கேட்டது கீதாவை நீங்கள் எவனோ ஒருத்தனை அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு நர்ஸ் கேட்குறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ துங்கா நேராக அவனை கொண்டுட்டு வர சொல்ல ஸ்ட்ரெச்சரில் ஒரு ஆளை தூக்கிட்டு வராங்க. கொண்டுட்டு வந்துட்டு, நான் கேட்டது கீதாவை நீங்கள் கொண்டாந்து கொடுத்தது யாரை அப்படின்னு கேட்க அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, சார் எனக்கு எப்படி வந்து பேஷண்ட் மாறினாங்கன்னு தெரியல சார் அப்படின்னு. அப்போ அந்த துங்கா சொல்கிறான், இங்கே பாரு, அந்த கீதா கிடைக்கட்டும், உனக்கும் சேர்த்து இருக்கு, நீயும் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கன்னு நல்லாவே தோணுது, அவள் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன், எங்கடி இருக்க வெள்ளவாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த துங்கா கடந்து கத்திக்கிட்டு இருக்காரு. நான் இந்த துங்கா யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு கோவத்தில் திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி சரவணன்ட்டு கேட்குறாரு, தீபா இப்படி எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி சீக்கிரம் தீபாவை கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாத அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ஐஸ்வர்யா இதை காதில் வாங்கிட்டு, அப்போ வீட்டில் இருக்கிறது தீபா இல்லை, தீபா உருவத்தில் இருக்க எவ்வளோ ஒருத்தி, தீபா இங்கே இருக்கா, கார்த்தி எல்லாரையும் நல்லா நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கான், இதை விடக்கூடாது அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியையும் சரவணனையும் காமிக்கிறாங்க. காரில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ அந்த சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி தீபா உயிரோடு இருக்கிறத நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தீபாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு என்ன பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல்லேருந்து தீபாவை யார் கூட்டிகிட்டு போயிருப்பா, அதுதான் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி கவலைப்படாத, கண்டிப்பாக தீபாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல அவங்க மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி, அன்னைக்கு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு தீபா வந்துட்டு முன்னாடி மாதிரி பிஹேவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறையவே என்கிட்ட சந்தேகங்களை சொன்னாங்க, அப்போவே எனக்கு அவங்க மேலே லைட்டாக டவுட் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த மலையில் அவங்களுக்கு கூட சேர்ந்து தீபாவும் அந்த ஐஸ்வர்யாவும் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த சரவணன் சொல்கிறாரு, உண்மையா கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவங்களுக்கு எப்படி கீதா மேலே சந்தேகமாக இருக்கோ அதே மாதிரி எனக்கும் ஐஸ்வர்யா மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, என்ன கார்த்தி பண்ணலாம் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அந்த கற்பகம் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட நம்ம திரும்ப போய் கேட்கலாம் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, சரி கார்த்தி, திரும்பி அவங்க கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேராக சீனை ஷிஃப்ட் பண்ணி நேராக அந்த கற்பகம் வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. அப்போ கார்த்தியும் சரவணனும் போகிறாங்க. சரவணன் நேராக அந்த கற்பகத்தோட வீட்டு கதவை தட்டுறாங்க. கற்பகம் வெளியில் வராங்க. வெளியில் வந்ததோட அவங்க கேட்குறாங்க, சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் தீபாவை கொண்டு போய் சேர்த்தீங்கல்ல அப்படின்னு கேட்க கற்பகம் சொல்கிறாங்க, ஆமாம் சார், நான் தான் அந்த பொண்ணை கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா சார் அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, இல்லை, அங்கே தீபாவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கற்பகம் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சார், நான் தானே சார் கொண்டு போய் அந்த பொண்ணை சேர்த்தேன், இப்போ அந்த பொண்ணு எங்கே சார் போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக ஒரு ஃபோட்டோவை காமிச்சு, ஐஸ்வர்யாவோட ஃபோட்டோ காமிச்சு, இவங்களை ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார், இவங்களை நான் ஹாஸ்பிட்டலில் பார்க்கவே இல்லை அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ கற்பகம் சொல்கிறாங்க, இல்லை சார், இவங்களை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை, அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி கேட்குறாரு, தீபா இங்கே இருந்தப்போ ஏதாவது பேசுனாங்களா அப்படின்னு. கற்பகம் சொல்கிறாங்க, இல்லை சார், அந்த பொண்ணு லைட்டாக முணங்கிட்டே தான் இருக்கும், வந்தத்துலேருந்தே மயக்கத்திலே தான் இருந்துச்சு, அந்த பொண்ணு சுத்தமாக கிளம்பவே இல்லை சார், அடிக்கடி முணங்கும், அவ்வளோதான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்திகும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ கற்பகம் சொல்கிறாங்க, சார் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் உங்கள் மனைவி கிடச்சிருவாங்க அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மறுபடியும் காருக்கு வராங்க. சரவணன் சொல்கிறாரு, அப்போது இதுலேருந்து ஐஸ்வர்யா இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, ஸோ அடுத்து என்ன கார்த்தி பண்ணலாம் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக நர்ஸுங்களை தவிர்த்து வேறு யாரும் தீபாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஸோ இன்றைக்கி டியூட்டியில் உள்ள நர்ஸுங்களை விசாரித்தா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரவணனும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரவணனும் கார்த்தியும் சேர்ந்து நேராக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, இந்த யோசனையை நான் யோசிச்சே பார்க்கவே இல்லை கார்த்தி, இந்த ஆங்கிளில் கூட நம்ம விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
காமிக்கிறாங்க. துங்கா ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருந்துக்கிட்டு சரியான கோவத்தில் இருக்காரு. அப்போ துங்கா நினைக்கிறாரு, இன்னும் அந்த கீதாவை கூட்டிகிட்டு போயிட்டு இந்நேரம் அவளை தீர்த்து கட்டியிருக்கலாம். ஆனால் நம்ம அந்த மூஞ்சை பார்க்காததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அப்படின்னு. அப்போ அந்த ரவுடி சொல்கிறாரு, அண்ணா இந்த நர்ஸுகளோட உதவியோட தான் அந்த கீதா தப்பிச்சிருக்கணும். அவளாக எந்திரிச்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு நர்ஸுக்காரி அந்த கீதாவுக்கு உதவி பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்போ அந்த துங்கா சொல்கிறாரு, நீயே சொல்கிறதும் சரிதான். அந்த நர்ஸுக்காரி ஒருத்தி அந்த முகத்தில் உள்ள துண்டை எடுக்க சொல்கிறதுக்கு மூஞ்சில் க்ரீம் போட்டிருக்க, அதனால எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால, அவள் தான் ஏதோ ஒரு கிருத்துருவ வேலையை பண்ணியிருக்கா. அவள் தான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த கீதாவை மாற்றியிருக்கணும். அவளோட வீட்டு அட்ரஸை மட்டும் வாங்கிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த ரவுடியும் சரின்னு சொல்கிறாங்க. அப்போ துங்கா சொல்கிறாரு, நீ மட்டும் வீட்டு அட்ரஸ் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் அப்படின்னு அந்த துங்கா சொல்கிறாரு. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், நான் கரெக்டாக கொண்டுட்டு வரேன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ அந்த ரவுடி நேராக நர்ஸ்கிட்ட போகிறாரு. போயிட்டு நேராக அந்த நர்ஸ்கிட்ட, இங்கே பாரு, அந்த கீதா கண்டிப்பாக இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு நர்ஸ் வந்து உதவி பண்ணியிருக்காங்க, அதனால தான் அந்த ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு. நீ சொல்லு அந்த நர்ஸ் யாருன்னு அப்படின்னு. அதுக்கு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. நீங்கள் எதுக்கு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பேஷண்ட் மாறி போனது எப்படின்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடி சொல்கிறான், இங்கே பாருமா, நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அந்த பொண்ணோட அட்ரஸை கொடு அப்படின்னு. ஆனால் இந்த நர்ஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் இப்போ மறுபடியும் கேட்டிங்கன்னா நான் போலீஸை கூப்பிடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் கேட்கவே கூடாது ஹாஸ்பிட்டலில் வந்து நின்றுக்கிட்டு. இங்கேருந்து போகிறீங்களா இல்லை போலீஸை கூப்பிடுவா அப்படின்னு. அப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த ரவுடியை பார்த்ததோட அந்த ரவுடி எதுவுமே கேட்காம அந்த இடத்துலேருந்து நடந்து வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்துட்டு நேராக அந்த அந்த துங்கா கிட்ட, இங்கே பாருங்கண்ணா, அந்த நர்ஸுக்காரி அட்ரஸையே கொடுக்க மாட்டேன்ட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த துங்கா கேட்குறாரு, ஏன் கொடுக்க மாட்டேன்ட்டா அப்படின்னு. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், இங்கே பாருண்ணா, நம்ம மேலே சந்தேகம் வந்துட்டு, அதனால தான் அவள் வந்து அட்ரஸை கொடுக்கலண்ணா அப்படின்னு. துங்கா சொல்கிறாரு, சரி அட்ரஸை கொடுக்கலன்னா என்ன? அந்த அழைச்சிட்டு போன கீதாவுக்கு தலையிலெல்லாம் அடிபட்டிருக்கு. அதனால கண்டிப்பாக மருந்து வாங்குறதுக்கு பக்கத்தில் உள்ள மெடிக்கலுக்கு வந்து தான் ஆகணும். அப்படி அந்த நர்ஸுக்காரி வெளியில் வரும் பொழுது அவளை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிகளும் சரிங்கண்ணா, இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அந்த துங்காவும் அந்த ரவுடிகளும் நேராக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த நர்ஸ் வந்துட்டு நேராக சக்திக்கு கால் பண்ணுறாங்க. சக்தி கால் அட்டன் பண்ணி சொல்லுடி அப்படின்னு சொல்ல, அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, இங்கே பாரு சக்தி, நீ வெளியில் இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். அந்த துங்கா உன் அட்ரஸை கேட்டு ரொம்ப கோவத்தில் இருக்கான் அப்படின்னு. அப்போ சக்தி ஷாக் ஆகுறாங்க. ஏடி சொல்கிற, ஏன் அட்ரஸை கேட்டாங்களா, நீ கொடுத்தியா அப்படின்னு. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை நான் கொடுக்கல, கொடுத்தா பிரச்சனை ஆகிரும்ல, ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்தால் உனக்கும் தானே ஆபத்து அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் ரீ அப்படின்னு. அப்போ அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இரு, அதுதான் நல்லது அப்படின்னு. சக்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, வசந்தி, இனிமே தான் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ வசந்தி சொல்கிறாங்க, நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன். அவங்க வந்து கேட்டப்ப நான் அட்ரஸை கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவன் அங்கே தேடி வந்திருப்பான். இங்கே பாரு, தீபா விஷயத்தை பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குமோன்னு தோணுது. பேசாப்புல நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த ரவுடியை பார்த்தா பெரிய ஆள் மாதிரி இருக்கான். கண்டிப்பாக பிரச்சனை ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். அந்த போலீஸை பார்த்தா கூட அந்த துங்கா பயப்படுற மாதிரி தெரியல. கண்டிப்பாக போலீஸை கூட அவன் கையில் வச்சுக்கிட்டு தீபாவை கொலை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம போலீஸ்கிட்ட போக வேணாம். அதோட இன்னொரு விஷயம், நீ அட்ரஸை சொல்லாததுனால அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட் அப்படின்னு யாராவது அனுப்பி அட்ரஸை கேட்க வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நீ தயவு செஞ்சு அட்ரஸை கொடுத்துறாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு வசந்தியும், சரி கீதா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ சக்தி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக தீபாவை பார்த்துக்கிட்டே, இங்கே பாருங்கள் சிஸ்டர், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சீக்கிரம் உங்கள் அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சி அவங்களோட உங்களை சேர்க்குறேன் அப்படின்ட்டு சக்தி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனை சிட் பண்ணி நேராக நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வராரு. அன்னைக்கு டியூட்டியில் எந்தெந்த நர்ஸ் இருக்காங்களோ அந்தந்த நர்ஸ்கிட்ட விசாரித்து தீபா எங்கே இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக சரவணனும் கார்த்தியும் நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க.
அப்போ கார்த்தி நேரா ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்ஸை போய் பார்க்குறாங்க. கூடவே சரவணனும் இருக்கார். அப்போ கார்த்தி நேராக போயிட்டு அந்த நர்ஸ் கிட்ட, மேடம் இன்னைக்கு டியூட்டியில் யார் யார் இருந்தாங்க, யார் யார் இல்லை அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்போ நர்ஸ் கேட்குறாங்க, எதுக்கும் உங்ககிட்ட சொல்லணும், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், என் ஒய்ஃபை காணும், காலையில் கொண்டாந்து என் ஒய்ஃபை இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் யாரோ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு. அப்போ அந்த நர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அப்படின்னு. அப்போ வசந்தி யோசிக்கிறாங்க, என்ன இது ஹஸ்பண்டுன்னு சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த சக்தி சொன்ன மாதிரி அம்மா அப்பா ஹஸ்பண்டுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு வருவாங்கன்னு சொன்னான். அதே மாதிரி தான் ஏமாற்றிட்டு வராங்க. நம்ம சொல்லுவோமா வேணாமா அப்படின்ட்டு நேராக வசந்தி வந்து கார்த்திக்கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் போலீஸை கூட்டிகிட்டு வந்து கேளுங்க, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி நேராக பக்கத்தில் உள்ள சரவணன் கிட்ட, இங்கே பாருங்கள் சார், நீங்களே பேசுங்க அப்படின்னு. சரவணன் நேராக வந்துட்டு வசந்தியை பார்த்து, இங்கே பாருங்கள், நான் இன்ஸ்பெக்டர் தான், நீங்கள் விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு. இது கேட்டதோட வசந்தி நினைக்கிறாங்க, முதல்ல போலீஸை கேட்டதுனால போலீஸையும் மாறுவேடம் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு. அப்போ வசந்தி கேட்குறாங்க, சார் உங்ககிட்ட கார்டு இருக்கா, அதை வச்சு தான் நான் சொல்லலாம் அப்படின்னு. உடனே கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, சார் கார்டை காமிங்க சார் அப்படின்னு. அப்போ சரவணன் நேராக கார்டை காமிக்கிறாரு. கார்டை பார்த்ததோட வசந்தி வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த சக்தியோட வீட்டு அட்ரஸை கொடுக்குறாங்க. அப்போ வசந்தி சொல்கிறாங்க, சார் நீங்கள் உண்மையானவர் அப்படின்னு நினச்சி தான் அட்ரஸை கொடுக்குறேன், தயவு செஞ்சு அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, தீபா என்னுடைய ஒய்ஃபு, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரவிடாம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு. வசந்தி சொல்கிறாங்க, சரிங்க சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இன்னுமே உங்களுக்கு நம்பிக்கை வரலைல்ல அப்படின்ட்டு தீபாவும் கார்த்தியும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸை எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததோட அப்போ தான் வந்துட்டு நம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த வசந்தி. சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, தீபா லைட்டாக இப்போ மயக்கத்தில் இருக்காங்க, அதோட ஏதோ ஒரு ரவுடி அந்த பொண்ணை வேறு ஏதோ ஒரு பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் எப்படியாவது அந்த ரவுடிக்கிட்டேருந்து அந்த பொண்ணை தீபாவை காப்பாற்றிடுங்க அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இதுக்கு மேலேயும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரம் தீபா இருக்கிற இடத்துக்கு போகணும். ஏன்னா அந்த திங்கா ரவுடி ரொம்ப கேவலமான ஒரு ரவுடி. அவன் சீக்கிரம் தீபாவை கண்டுபிடிச்சி அவள் கீதான்னு நினச்சி தீபாவை கொலை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வசந்தி கிட்ட, தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வசந்தியோட சக்தியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சக்தி வந்துட்டு நேராக தீபாவுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு தீபாவோட கையை பிடிச்சி, இங்கே பாருமா தீபா, உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நீ சீக்கிரம் உயிர் பொழைச்சிருவ அப்படின்ட்டு தீபாவோட கையை பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தீபா லைட்டாக கார்த்திக் சார் அப்படின்னு புலம்புறாங்க. அப்போ கீதா சக்தி நினைக்கிறாங்க, என்ன இது, இந்த பொண்ணு கார்த்திக் சார்னு புலம்புறாரு, ஒருவேளை கார்த்தி தான் ஹஸ்பண்டாக இருப்பாங்க போல், ஸோ கார்த்திங்கிற பேரை வச்சு தான் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சக்தி நினைக்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக இன்னைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.